சேனல் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, சேரீயில் வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து டிசைனாக தைக்கிறோம்ல, அதுக்கு வந்து நம்ம சேரீயோடைய உள்பக்கத்தில் வந்து துணி நம்ம எடுத்து தான் கொஞ்சம் துணி கட் பண்ணி தான் அந்த டிசைன் வைக்க முடியும். மற்ற துணியில் வச்சோன்னா அந்த டிசைன் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் நம்ம சேரீலேருந்து சேரீ உள்பக்கம் வந்து கொஞ்சம் துணி கட் பண்ணுவோம். அப்போ கட் பண்ணும்போது என்னென்னா, சேரீயில் வந்து அவங்களுக்கு வந்து சேரீ பத்தாமல் போகும். அதுக்கு வந்து நம்ம துணி அட்டாச் பண்ணி அவங்களுக்கு தரப்போகிறோம். அது எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பாருங்கள், இதை தான் நம்ம எப்படி தைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு லைனிங் துணி வச்சு எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் 1 மீட்டர் லைனிங் எடுத்திருக்கேன். லைனிங் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக 1 மீட்டர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணும்போது ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து 3 பீஸாக வந்து மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 3ஆக மடிச்சுட்டு அந்த 3ல் வந்து இந்த ஒரு இதுவை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. சசி அதை பிடிமா, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு கீழே கொஞ்சம் துணியை அட்டாச் பண்ணி சேரீயில் வந்து நம்ம தைக்க போகிறோம். இந்த பீஸ் நம்ம கட் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த பீஸை வந்து 2ஆக கட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து 2ஆக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே கீழே வச்சு இதுவும் ஜாயின் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோ தான். இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ண பார்த்தீங்களா, இந்த பீஸை வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலே படிமம் தையல் போட்டுக்கோ. இப்போ வந்து இந்த பீஸ் கூட நம்ம இதை ஜாயின் பண்ண போகிறோம். இப்படி ஜாயின் பண்ணிடக்கூடாது. இந்த கார்னரில் வரும் பார்த்தீங்களா, இந்த பக்கம் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னா, இப்படி வச்சு கீழே தான் இதுக்கு மேலே ஒரு படிமண தையல் போட்டுக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ல அதை கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சாரீ லென்த்தை இந்த லென்த்தை நம்ம வச்சு பார்க்கணும். இப்போ நமக்கு லென்த்தாக கிடச்சிச்சா, இந்த சாரியும் இதையும் நம்ம வச்சு பார்க்க போகிறோம். இப்போ வீடியோ கரெக்டாக இருக்கான்னு சொல்லுவீங்களா? நமக்கு இது வந்து எக்ஸ்ட்ரா வருது. அதனால் என்ன பண்ணுறோம், 1 இன்ச்சு நம்ம கட் பண்ணி மடிச்சு தைக்கிறோம்.
கீழே விடக்கூடாது. இது வந்து ஒரு மாதிரி வந்துடும். அதனால் வந்து நம்ம இதை கீழே வந்து ஒரு தையல் போட்டுக்கிறோம். ஜாயின் பண்ணலாம். நம்ம நல்ல பக்கம் முன்னாடி வைக்கிறோம். இதே மாதிரி சாரியோடைய நல்ல பக்கம் உள்ளே வச்சு ஸ்ட்ரைட்டாக முதல்ல ஒரு தையல் போட்டுக்கலாம். எடுத்து ஜாயின் பண்ணாமல் இப்படி ஒரு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு தையல் போட்டோம். அதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே திருப்பிக்கணும். திருப்பிட்டு மேலே ஒரு கடிமண தையல் இப்படி திருப்பிக்கணும். இப்படி திருப்பி இங்கே ஒரு தையல் பண்ணணும். இப்படி திருப்பி தையல் போட்டக்கூடாது, ஏன்னா இங்கே பிசுறு இருக்கும். அதனால் இப்படி திருப்பி இப்படி தையல் போடணும். என்னாலும் போப்பா. இந்த வீடியோல பேசிட்டீங்க. அவ்வளோதான். வந்து இங்கே ஓரடிக்கு போகிறோம் லாஸ்ட்டில். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிட்டோம்.